எதெல்லாம் நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்குது. சின்ன சின்ன பிள்ளைகளை நாசம் பண்ணி கொன்று அப்பா யோசிக்கவே கொஞ்சம் இதாக இருக்குது. ராஜஸ்தானில் ஒரு பக்கம் அந்த மாதிரி நடந்து ஒரு 32 பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய நாசம் பண்ணி பாவம் அது இறந்து போச்சு. அந்த பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுக்கும்போது போலீஸும் மாட்டுவாங்க சொல்லியிருக்கு. அதை பற்றி யாருமே பேசலை. ஏன்னா எனக்கு ஹிந்தி மராட்டியெல்லாம் தெரியுங்கிறனால அந்த வாக்குமூலம் அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு ஹிந்தி சேனல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் நியூஸ் எல்லாம். அதில் அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் அதை எடுக்கலை. இந்த 32 பேரை மட்டும்தான் பிடிச்சி தெருவாக வச்சு அடி உதன்னு சொல்லி பெண்கள்கிட்ட எல்லாம் கூட குச்சியை கொடுத்து அடிங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் தான் பங்களாதேஷ்ன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அது பங்களாதேஷா மேற்கு வங்கம்மான்னு தெரியல. ஒரு பிள்ளைய ஒருத்தன் கூட்டிகிட்டு போகிறான். பிள்ளை வீட்டில் வாசலில் எங்கே விளாண்டுட்டு இருந்த பிள்ளைய 11 வயசுன்னு சொல்கிறாங்க. அந்த சிசிடிவி கேமராலாம் கூட்டிகிட்டு போகிறது மட்டும் தெரியுது. அவன் கூட்டிகிட்டு போய் ஒரு 3 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய நாசம் பண்ணி அது உயிரோடு இருக்கும்போதே குளத்தில் தூக்கி போட்டாங்க. எவ்வளோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதில் அந்த ஸ்பாட்லேயே அந்த எங்கே போட்டாங்கன்னு சொல்லி பிடிச்சி கேட்கும்போது ஒருத்தனை அங்கேயே சரியான அடிக்கிறாங்க மக்கள். அவனை எங்கெல்லாம் அடிக்கக்கூடாதோ போட்டு உதைக்கிறாங்க. அவன் ஸ்பாட்லேயே அங்கே அவுட்டு. இன்னொருத்தன் எவன் கூட்டிகிட்டு போனான்னா அவன் தப்பிச்சு ஓடும்போது என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ என்கவுண்டர் மட்டுமா தீர்வு? சுத்தமாக புத்தியே கிடையாதா அவங்களுக்கு? இப்போ தமிழ்நாட்டில் கூட இவ்வளோ வயலன்ஸ் இதுக்கு முன்னெல்லாம் நடக்கவே கிடையாது. கடந்த இந்த 10 வருஷம் கழிச்சு 10 வருஷமாக இன்னும் சொல்லப்போனால் அந்த 10 வருஷமாக தான் அதிகபட்சமாக ஆயிருக்கு. அவங்கெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு வந்தாங்க. நம்ம என்ன சொன்னாங்க, பாவம் கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும், அந்த குடும்பம் பிழைக்கும், அப்படி தான் நம்ம நினச்சோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம முட்டாளாக இருக்கிறனால நமக்கு ஒரு பேரும் இருக்குது, வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம்ட்டு. அதை நம்ம தொண்டைக்குள்ளே இருந்தாலும் எடுத்து அவனுக்கு பசி ஆற்றுன்னு கொடுக்குறோம். ஆனால் நம்ம இழிச்சவங்களாம் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் அவ்வளோ க்ரைம். இப்போ அவங்க சட்டம் இப்படி இருக்குது அப்படின்னு தெரியுமா தெரியலையா, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோமே அப்படின்னு ஒரு புத்தியே கிடையாதா? எல்லாம் வயசானவங்க 30 வயசுக்குள்ளே ஆளெல்லாம் இருக்கான். அதில் அந்த பிள்ளைய அந்த மாதிரி தப்பு பண்ணதில் இந்த 32 பேரில் 40 வயசு 50 வயசு ஆள்லாம் இருக்கிறான் அந்த குரூப்பில். அவனு கூட யோசிக்காத, அவன் பேத்தி மாதிரி இருக்குது, பிள்ளை மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? நான் வகுறு எரியுதுங்க இதெல்லாம் பார்க்க. நாடு எங்கே போயிட்டுருக்கு? நம்ம ஒவ்வொருத்தரும் நாம் திருந்தணுங்க. எவனோ திருத்துறதை விட நம்ம ஒவ்வொருத்தரும் திருந்தணும். இந்த மாதிரி ஏதாவது அநியாயம் நடக்குது நம்ம கண்ணு முன்னாடினா தட்டி கேட்கணும். ஆனால் நம்ம எனக்கு நான் என் வீட்டில் தீ பிடிச்சிச்சா அடுத்த வீட்டில் தானே, நம்ம போய் பக்கத்து வீட்டில் பிடிச்சிச்சின்னு நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா நமக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த மாதிரி கடந்து போகாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தலையிடுங்க தயவுசெய்து. மக்கள் தலையிட்டாவே இவ்வளோ பிரச்சனைகள் தீரும்.